ஹலோ கைஸ், நான் உங்கள் கணக்கு வாத்தியார். டெய்லி ஒரு ரீசனிங் கொஸ்டின் வகையில் இன்றைக்கி ஒரு ரீசனிங் கொஸ்டின் பார்க்கலாம். இது ஒரு பர்சன்டேஜ் கொஸ்டின். இந்த பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லைன் பை லைனாக பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் எக்ஸாம்ஸில் இது உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு 3 minutes எடுக்கும். நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணினா இது ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹவு மச் பியூர் ஆல்கஹால் மஸ்ட் பி ஆடட் டு 400 ml ஆஃப் 15% சொல்யூஷன் டு மேக் இட்ஸ் ஸ்ட்ரென்த் 32%. தமிழில் சொல்கிறேன் என்னென்னா, 400 ml உள்ள ஒரு குடுவையில் உள்ள நீரின் அளவில் 15% ஆல்கஹால் எனில் 32% ஆல்கஹால் வர அதில் இன்னும் எவ்வளவு நீர் நிரப்ப வேண்டும், ஆல்கஹால் நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழில் இந்த கொஸ்டின் கேட்டிருப்பான். இப்போ இந்த கொஸ்டினை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 400 ml 15% எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஆட் பண்ணணும்னு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 400 டிவைடு பை இன்ட்டு 15/100 பண்ண போகிறோம். ஏன், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைச்சிரும். எவ்வளோ பர்சன்டேஜ் வேணுமோ அது டிவைடு பை 100 இன்ட்டு ஒரிஜினல் அமௌண்ட்டு பண்ணோம்னா என்ன வந்துடும், 4 இன்ட்டு 15 வந்துடும். எவ்வளவு, 60 ml. ஸோ கொடுத்துருக்கிறதுல மொத்தத்தில் 60 ml வந்து என்னதுன்னா ஆல்கஹால் இருக்குது. இப்போது நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லிக்யூட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். எவ்வளோ ஆட் பண்ண போகிறோம், 60. எவ்வளோ ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா நமக்கு 60 ml தெரிஞ்சிருச்சு. ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய 60யோட, ஏன்னா நமக்கு 32% வரணும், 60யோட ப்ளஸ் எக்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது 400 ப்ளஸ்ஸு எக்ஸ் அவுட் ஆஃப் 400ல் நம்ம 100 சம்திங் ml நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 32% வரும், ஈக்குவல் டு 32/100. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஈஸி. என்ன பண்ணுறோம், 60 ml எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ml ஆட் பண்ண போகிறோம். 400 ml அது என்ன ஆயிரும், அந்த எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அதனால எப்போதுமே பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு அமௌண்ட்டில் நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். அதனால தான் ஆல்கஹால் எவ்வளோ இருக்குது டிவைடு பை டோட்டல் ஆல்கஹால் எவ்வளோ இருக்குது டிவைடு பை டோட்டல் அந்த லிக்யூட்ஸ் எவ்வளோ இருக்குது, திரவம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த கால்குலேஷன்ஸ். இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 60 × 100 6000 ப்ளஸ்ஸு 100x ஈக்குவல் டு 3200னா 4 மல்டிப்ளை பண்ணுவோம். 8 2 1 0 0 ப்ளஸ்ஸு 32x. ஸோ ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா 100 மைனஸ் 32x 100x மைனஸ் 32x ஈக்குவல் டு 12,800 மைனஸ் 6000. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வந்துடும்னா 68x ஈக்குவல் டு 6,800 வந்துடும். ஸோ நம்ம இதை டிவைட் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 6,800 டிவைடு பை 68 பண்ணும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 100 ml வந்துடும். ஸோ அப்போ நான் எவ்வளோ ml நம்ம ஆட் பண்ணும்போது இது 32% ஆகும்னா எக்ஸ்ட்ரா நம்ம 100 ml ஆட் பண்ணும்போது அப்போ நான் அந்த திரவத்தில் மொத்தம் எவ்வளவு ஆல்கஹால் இருக்கும்னா 60 + 100 160 ml வந்து நமக்கு ஆல்கஹாலாக இருக்கும். எவ்வளோதுல 500 ml 160 ml ஆல்கஹாலாக இருந்தால் தான் நமக்கு 32% வரும். இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் புரிஞ்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன் சால்வ் பண்ணி தரேன். அது போக உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது கிளாஸஸ் எடுக்கணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் யூடியூப்லேயே உங்களுக்கு போட்டு விட்றேன். தேங்க்யூ.